தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பாக கலைச்சங்கம நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்முடைய பாளையங்கோட்டையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதற்காக இன்று மாலையில் 10 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைவரும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகளையும் கண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற இந்த வாய்ப்பை தந்த அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தம்பி மணிகண்டன் உட்பட தம்பி சுபாஷ் உட்பட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக பொதுக்குழுல தமிழக வெற்றிகளோட நிர்வாகிகளை அரசு செயல்பட விட மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அதுபோல இன்னொன்று சொன்னாங்கன்னா 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற விஜய் பொதுமக்களுக்கான திட்டங்களுக்கும் மக்களுக்கான உதவி பண்றதுக்கும் களத்தில் இறங்கிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். இப்படி பாத்தீங்க, நீங்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த அரசு எந்த கட்சியில இருக்கின்றவர்களுக்கும் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கோ நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கோ அனுமதி தர மறுப்பதே இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், அப்படி யாருமே கேட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்ப இந்த நாட்டில் மணிப்பூர்ல 700க்கு மேல கிறிஸ்தவ தேவாலயத்தை இடிச்சிருக்கு. அதை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை நிறுவனர் விஜய் அவர்கள் அதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும், அதுக்கு அனுமதி கேட்டுன்னு எங்கேயாவது நீங்க பத்திரிகையிலயோ ஊடகத்திலேயோ எந்த அதிகாரிக்கோ அனுமதி கேட்டிருக்காங்களா சொல்லுங்க. இந்தியா முழுதும் பல 100 கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிச்சிருக்கு. அது அவருக்கு தெரியுமா, தெரியாமல இருக்கா? அதுக்காக அவர் குரல் கொடுத்திருக்காரா? இல்ல. முஸ்லிம்களுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு எங்கேயும் போராட்டம் கேட்டாங்களா? கேட்கலையே. உத்தரப்பிரதேசத்தில் நிறைய முஸ்லீம் வீடை இடிச்சாங்க. அதை எதிர்த்து கண்டிச்சு எங்கேயாவது போராட்டம் நடத்தினா அனுமதி தாங்கன்னு எங்கேயாவது செய்தாங்க? எங்கேயுமே அவங்க கேட்கல. நான் வக்ஃப் வாரியத்துக்கு திருத்த சட்டம் கொண்டு வராங்க, அதை எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணு செய்யறாங்க? இல்ல. தமிழ்நாட்டில் வேலை செய்த கூலி 100 நாள் வேலை கடந்த அக்டோபர்ல இருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அதுக்கு நிதி தரல. ஒரு 3000-4000 கோடி ரூபாய் எங்கேயாவது போய் நாங்க போராட்டம் பண்ணணும், அப்போ போராட்டம் பண்ணக்க அனுமதி கேட்டு இந்த அரசு அதெல்லாம் உனக்கு கிடையாது சொல்லியிருக்கா? அவ என்னமோ யாரோ எழுதி கொடுத்தத வாஸ்தவாய் தான் அது எனக்கு தெரிஞ்சது. தவிர நான் அதுக்கு அரசியலுக்காக நான் பதில் சொல்ல, அரசு அனுமதிக்கலைன்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் எந்த பத்திரிகையிலையும் மக்கள் நலன் சார்ந்த அல்லது பாதிப்பு அடைந்த மக்களுடைய பக்கங்கள்ல இருந்து குரல் கொடுப்பதற்கோ அல்லது அதை கண்டித்து போராட்டம் நடத்துவதற்கோ அரசை எதிர்த்து போராடுவதற்கோ ஒருபோதும் அவருக்கு கேட்டதில்லை. அதாவது தம்பி இன்னொரு கேள்வி கேட்டிய, நம்ம பொதுச் செயலாளர் தம்பி அர்ஜுன் யாதவ் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியம்னா 300 கோடி ரூபாய் வருமான வரி கட்டியிருக்கணும். அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க, நான் சரியாக தெரியல, 80 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க. அப்ப மீதி 220 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த பாக்கி வச்சிருக்காங்களா, கொடுக்கலையா, தவறு நடந்திருக்கா? இதை மட்டும் வருமான வரித்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கிடுமா, எடுத்து அவருடைய கணக்கை சரிபார்க்க போமா? அப்படி கணக்கை சரிபார்க்க போச்சுன்னா எல்லோரும் பேசுற மாதிரி பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பொய்ன்னு சொல்லிடலாம். அவங்க வருமான வரித்துறை இந்த கணக்கு பார்க்க அங்க போகலன்னா பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஊர்ல சொல்றது உண்மை. அவ்வளவுதான். நன்றி. முதல்வரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது நீங்க பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து செய்யப்படுறதா சொல்ல எடுப்புலி மன்னராட்சி முதல்வரே முதலமைச்சர் பேர அதான் நான் முதல்ல சொல்றேன். அது கிராம சபை கூட்டம் அப்படிங்கிற பேர்ல கிராமங்கள்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை கண்டக்ட் பண்றதுக்காக அந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு. இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்ப ஆளுங்கட்சியா இருந்தா கூட ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற சட்டங்களை எதிர்த்து நம்ம பல தடவை போராட்டம் நம்ம நடத்திக்கிட்டே தானே இருக்கிறோம். அதுல ஒன்றும் நீங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லையா? இப்போ மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்கிறது இல்லை.
கடந்த அக்டோபர்ல இருந்து 100 நாள் வேலை செய்தா பாவங்களுடைய பணத்தை 3000 கோடி ரூபாய் தரல. ஒன்றிய நிதி அமைச்சர் இப்ப நடந்துகிட்டு இருக்க நாடாளுமன்றத்தில் சொல்றாங்க 16 லட்சம் கோடி ரூபாய் வங்கி கடன் கிட்டத்தட்ட 100 பேர்களுக்கு ரைட் ஆஃப். அது வழக்கமான நடைமுறை தானே. 4 ஆண்டுகளுக்கு செலுத்தப்படலைன்னா யாராக இருந்தாலும் அது வந்து ரைட் ஆஃப் பண்றது அப்படிங்கிறது போகிறதுங்கிறது வழக்கமான நடைமுறை. பல ஆண்டுகளாக அது கடைபிடிச்சு வரக்கூடியதுதான். புதிய நடைமுறை அப்படிங்கிறது இல்லையா? அப்போ அவ்வளவு நடைமுறைப்படுத்துறது நீங்க நியாயப்படுத்தி சொல்ற கேள்விக்கே நான் ஏத்துக்கிட்டு ஒரு பதில சொல்றேன். அது என்ன, குஜராத்தில் மட்டும்தான் அந்த வராக்கடன் இருக்குமா? தமிழ்நாட்டில் யாருக்கும் அப்படி ஒரு கஷ்டம் வராதா கார்பரேட்டுக்கு? இந்தியாவிலே குஜராத்தில் பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதியினருக்கு மட்டும்தான் அது வருமா? வாங்கும் போதே ரைட் ஆஃப் லோன் சொல்லி வாங்கி பங்கு வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க 4 வருஷமா விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன தைரியத்தில் விட்டாங்க? நான் என்னொன்னு இதன் மூலம் நான் கேட்கிறேன், ரைட் ஆஃப் பண்ணவங்க அவ்வளவு பேரும் அவங்களுடைய குடும்பம் சொந்த பந்தங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு கணக்கு பார்க்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க போய் அதை கணக்கு பார்க்கணும்ல. வருமான வரித்துறை எனக்கு 1000 கோடி ரூபாய் கடன் ரத்து பண்ணா நான் என் குடும்பம் என் பினாமி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு இவனுக்கு சொத்து இருக்கா, இவங்க சம்பந்தப்பட்டு பினாமி நேம்ல வேற நேம்ல இவங்க தொழில் பண்றாங்களான்னு விசாரிக்கணுமே. இதோட விசாரிக்கலையா? அது என்ன 16 லட்சம் கோடி ரூபாய் உங்க பையனும் என் பையனும் வாங்கி படிச்ச கல்வி கடன் வெறும் 50,000 கோடி ரூபாய் ரத்து பண்ணக்கு மனசு இல்லையே? விவசாயிகள் வாங்கின கடன் அவன் சம்பாத்தியத்தை தானே சாப்பிடுதான், விவசாயி உழைப்பதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணக்கு உங்களுக்கு மனசு வரலையே? ஏன் 100 நாள் வேலை செய்த கூலிய நீங்க அக்டோபர்ல இருந்து தரக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு? சாமானியர்களுக்கான அரசா? ஏழைகளுக்கான அரசா? சாமானிய மக்கள் படிக்கிறத ஊக்குவிக்கா இல்லையா? இது அதை எதிர்த்து இந்த அரசு இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் எதிர்த்து கேட்காங்க. அதுலதான் 100 நாள் வேலை செய்த கூலிய குடின்னு கேட்கிறோம். அது ஒன்றும் தப்பு இல்லையா? அது இன்னைக்கு கிராம சபையில இருந்தா இன்னும் அது நல்ல விஷயம் தானே. இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, ஒன்றிய அரசு கொடுத்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு தமிழக அரசு நிதி தரலன்னு தானே விளம்பரப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்முடைய ஒன்றிய அரசுக்கு சார்பா பேசுகின்றவர்கிட்ட கேளுங்க, நீங்க தான் கேட்கணும் பத்திரிகையாளர்கள். இப்ப வேலை செய்த சம்பளம் அது 100 நாள் வேலை, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம், 56 நாள் தான் வேலை செய்யிருக்கு. அந்த பணத்தை கொடுக்கலன்னா என்ன நியாயம் இருக்கு? அதை கூட நம்முடைய முதல்வர் கேட்க கூடாதா சொல்லுங்க? அதுதான் கேட்க. இது போல மக்கள் பிரச்சனையை நீங்க கேட்டீங்களே. நம்ம தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது எனக்கு அதுல ஒன்னும் ரொம்ப வரவேற்பதான். அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டு தவறே கிடையாது, மக்களுக்கு உதவி செய்ய வரட்டு. ஆனா அவர்கிட்ட பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு புஷி ஆனந்த், அவருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? எவ்வளவு காலம் அமித்ஷா கூட அவர் தொடர்பா இருக்காரு. அவரை பொதுச் செயலாளர் வச்சிருந்தா அப்ப அந்த கட்சி எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே வால்போல் வச்சு விட்டுருந்தாங்க வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்துக்கு நோட்டீஸ் எடுத்திருந்தாங்க. இது கிடன் அஜெண்டா, அது இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். விஜய் கட்சி ஆரம்பிச்சா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நாம என்ன செய்ய முடியும்? நீங்க அதனால இல்ல நான் அரசியல் பேசல, அரசியலுக்காக சொல்ல. இந்த அரசு இல்ல, இந்த அரசு அதுக்கு அனுமதிக்கலன்னு சொன்னதுனாலதான் நான் அதை பதில் சொல்றேன். அவங்களே 1000 கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காருன்னு அவங்க சொன்னதுக்கு தான், நீங்க கேட்டதுக்கு தான் நான் என்ன சொல்றேன். அப்ப 80 கோடி தானே வருமான வரி கேட்டிருக்கு, மீதி 220 கோடி ரூபாய் 220 கோடி ரூபாய் இது வருமான வரி கட்டணும்ல. அப்போ ஒன்றிய அரசு வருமான வரித்துறை இது நடவடிக்கை எடுக்குமா? எடுத்தால் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு சொல்லி அந்த கட்சி சொல்லி இவர் கட்சி ஆரம்பிக்கல, தனியா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் நம்புவாங்க. அந்த வருமான வரித்துறை இவருக்கு ரைடுக்கு போகல, இந்த பணத்தை தாண்டி கேட்கலன்னா எல்லோரும் நம்ம சொல்ற மாதிரி ஒன்றிய அரசு சொல்லி பிஜேபி சொல்லிதான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு நோக்கம், அது அங்கதான் போய் கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம். அது நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முயற்சி செய்து நிச்சயமாக இந்த மாவட்டத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த கலைஞர். நிச்சயமாக அந்த நாதஸ்வர வித்வானுக்கு இந்த அரசிடம் உங்கள் அப்பாவு
இந்த கோரிக்கையை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிச்சயம் குற்றச்சாட்டு இருக்கு. நிதி கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணாமலை சொல்லும் போது 39,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. பாராளுமன்றத்திலே இந்த தகவலை அது அவங்க கட்சிக்கு கொடுத்தது இருக்கும், அது எனக்கு தெரியாது. பாராளுமன்றத்தில் தகவல் சொன்னாங்க. அவங்க கட்சியை கொடுத்துருக்கோம், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல. அதான் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுதான் நாங்க சொல்ல முடியும். வேற எங்க கொடுத்ததை சொல்றாங்களோ அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அரசு கோயில்கள்ல இவங்களுக்கு ஒரு நேரத்துல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? மேல தமிழ் வாசிகள் ஆசிரமம் கேட்டுட்டே இருக்க ரொம்ப நாள் கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்க. அது வாய்ப்பு இருக்கா? அந்த அதை விட வெளியே நல்லா சம்பாத்தியம் பண்ணலாம். இந்த வித்வான்களுக்கு உலக அளவில் அவங்க அது எனக்கு இந்த அறநிலையத்துறை சார்பாட்டு அந்த அமைச்சருடைய கவனத்துக்கு சொல்லுவோம். மனுவா தந்தா நான் பாக்குறேன். சார் ஓய்வு வயது 50 குறைக்கணும் இருக்காங்க, அது நியாயம்? அது நியாயமான, அதான் நான் முதல்வர் கவனத்துக்கு சொல்றேன்னு இருக்கேன். பொதுமக்கள் கேள்விக்கலாமா? அதான் சட்டசபையில் அழகா பேசுறீங்க, அழகா எல்லாருக்கும் நீங்க ஒப்புழைக்கிறீங்க. நன்றி நிறைய டிவில பாக்குறோம். நன்றியா எல்லாருக்குமே நல்ல ஒரு கொடுக்குறீங்க. நன்றி.